guys, welcome to our channel VT NEET Academy. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா NEET 2025 UG ஸ்டூடண்ட்ஸ் கான ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனை தான் உள்ள வச்சிருக்கோம். ஸோ என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes நம்மளோட அகாடமியோட அப்டேட்ஸ் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஆமாங்க, NEET 2025-26 பேட்சஸ்க்கான அட்மிஷன்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. நம்மளோட அகாடமி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா SVM ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம், ஆட்டையம்பட்டி, இங்கே தான் நம்ம லொக்கேட் ஆயிருக்கோம். இங்கே நம்ம போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வித் செக்யூரிட்டியோட அவைலபிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இங்கே நம்ம போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மீடியம் கிளாஸஸ் தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஷார்ட் டேர்ம் டீலாக நீங்கள் டியூஷன் ஃபீ, புக் ஃபீஸ், யூனிஃபார்ம் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கான ஹாஸ்டல் ஃபீஸ் நம்மளோட அகாடமி பே பண்ணும். இவ்வளோ சொல்கிறாங்களே, ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ணிக்கக்கூடிய ஃபீஸ் ரேஞ்சில் தாங்க நம்ம கோர்சஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே சொல்கிறது தாங்க, நீட்டில் கேட்ட 2025 நீட்டில் கேட்ட பெரும்பாலான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட கிளாஸ் டெஸ்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம ஒரு வீடியோஸ்லையுமே சொல்கிறது மட்டும் இல்லாமல் ப்ரூஃப்ஸாகவும் நம்ம அட்டாச் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். நம்ம இங்கே போத் ரெக்கார்டட் கிளாஸஸும் கொடுக்குறோம், ஸ்மார்ட் கிளாஸஸும் கொடுக்குறோங்க. அது மூலயமா நீங்கள் இன்னும் ரொம்ப நல்லா விஷுவலைஸ் பண்ணி உங்களோட ஸ்டடீஸை பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு அட்மிஷனுக்கான என்கொயரிஸ் இருந்தது அப்படின்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சின்ன சாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ரைட், இது மேலே நீட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினுங்க. அதே டிக்டோ கொஸ்டின்ஸ் நம்மளோட பார்ட் டெஸ்ட்லேருந்து எடுத்திருக்கோம். இது மாதிரியான சாம்பிள்ஸ் நம்ம ஒரு வீடியோக்கு பின்னாடியும் பார்ப்போம். இன்றைக்கும் அந்த சாம்பிள்ஸை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கெமிஸ்ட்ரி வீடியோஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ரீ டைம் இருந்தது அப்படின்னா நம்ம கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. ஃப்ரீ டைம்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண வீடியோஸுங்க. ரைட், இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் என்னென்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, நம்ம NEET 2025 தமிழ்நாடு பசங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, எந்தெந்த இடத்துல எப்படி சீட்ஸ் கிடைக்கும், என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடுலன்னு எடுத்துக்கிட்டோன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஒரு 37 இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் 22 இருக்குது. யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 யூனிவர்சிட்டிஸ் இருக்குங்க. இதில் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பெருசாலாம் இருக்காது. ஒரு 18,000 to 20,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் போனீங்க அப்படின்னா ஒரு 2 கேட்டகரி வச்சுருப்பாங்க. எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா, ஒன்று கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவை விட கவர்மெண்ட் கோட்டா அப்படின்றப்போ ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. ஸோ அங்கே எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே நான் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, TN மெடிக்கல் கவுன்சில் கமிட்டியிலேருந்து ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸில் என்ன இருக்குது அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ராஸ்பெக்டஸில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை விட ஒரு பெரிய ஷாக்கிங் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. மேபி அந்த மாதிரி ரிவைஸ்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்தது அப்படின்னாலுமே நம்ம வீடியோஸில் உடனுக்குடனே அப்டேட் பண்ணிடுவோங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ரைட், ஸோ அந்த மாதிரி அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிறபடி கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், NRI ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 பார்க்கலாங்க. ரைட், இது ப்ராஸ்பெக்டஸ்க்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் பேஜ் நம்பர் 3940 இதில் தான் நம்மளோட கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாக்டாக ப்ராஸ்பெக்டஸில் இருந்த வேர்ட்ஸ் தாங்க. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், the fee structure for the management seat, NRI lab seat, minority seat in self-financing medical and dental colleges will be adopted as fixed by the
ஃபீ கமிட்டி. இந்த ஃபீஸ் எல்லாம் யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு, அதுதான் நம்ம ஃபீ கமிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணி ரிவைஸ் பண்ண ஃபீ ஸ்ட்ரக்சர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, any revision in the fee structure will be intimated by the official website at the time of counseling. counseling timeல இந்த fee structureல ஏதாவது ரிவிஷன் இருந்தது அப்படின்னா அதை நாங்க அஃபிஷியல் வெப்சைட்ல தெரியப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இது மூலமா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஓகே, அந்த ப்ராஸ்பெக்டஸில் 39-40 அந்த பேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே 22 ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே அலைன் பண்ணியிருப்பாங்கங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பெருசாக இருக்காது. 4.35 to 4.5 lakhs கிட்ட வரும். ஆனால் அதே மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா எவ்வளோ வருது, என்ஆர்ஐ கோட்டானா எவ்வளோ, என்ஆர்ஐ லேப்ஸ்டு மேக்ஸிமம் என்ஆர்ஐ கோட்டா ஃபில் ஆகலை அப்படின்னா அது லேப்ஸில் போடுவாங்க. ஸோ லேப்ஸ்டு கோட்டாவில் நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துடலாங்க. ஓகே, இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டும் 13,50,000 ரூபாய் ஃபீஸ் வந்து நம்ம கிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க. இது வெறும் டியூஷன் ஃபீ மட்டும்தான். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும், மெஸ் பில் கட்டுற மாதிரி இருக்கும், ஹாஸ்டலுக்கெல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வெறும் டியூஷன் ஃபீ மட்டும்தாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. அதே நீங்கள் என்ஆர்ஐ கோட்டாவில் வரீங்க அப்படின்னா 24,50,000 ரூபாய். நெக்ஸ்ட் என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டாவில் போனோம்னா 21,50,000 ரூபாய் அப்படின்ற மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் இங்கே மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் சீட் அப்படின்ற ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. விச் மீன்ஸ் அது ஒரு 56,330 rupees கிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதே நான் யூனிவர்சிட்டி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாங்க. ஓகே, இது ஒரு 4 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 4 யூனிவர்சிட்டிஸ் தான் இங்கே இருக்குது. அங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 16,20,000 ரூபாய். அதே என்ஆர்ஐ லேப்ஸில் போனீங்க அப்படின்னா 25,80,000 ரூபாய் அப்படின்ற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே யார் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது நம்ம டிஎன் கவுன்சில் அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஸ்பெக்டஸுங்க. இது மேபி மாறலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீட் 2026ல் நீங்கள் அகாடமி சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை 1 year ட்ராப் பண்ண போகிறேன், நெக்ஸ்ட்டு நான் நல்லா படித்து கவர்மெண்ட் சீட் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட அகாடமியை விசிட் பண்ணுங்கள். அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட அகாடமியை விசிட் பண்ணுங்கள். விடி நீட் அகாடமி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் எஸ்விஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆட்டையம்பட்டி. இது ஸ்கூல் கேம்பஸ் அப்படின்றதுனால உங்களோட ப்ரிப்பரேஷன் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் நம்ம பேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்லைன் கிளாஸஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஸோ வேகமாக அட்மிஷன்ஸை புக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருக்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வித் செக்யூரிட்டியோட அவைலபிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 மீடியமுக்கும் தனித்தனி கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சொல்லவே தேவையில்லைங்க, ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நம்ம நீட்டில் கேட்ட பெருவாரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்றதுக்கான ப்ரூஃப்ஸாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதையும் செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க நீங்களும் ட்ரெயின் ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறது மூலயமா அடுத்து வர நீட் எக்ஸாமை ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம் அப்படின்னு நம்புகிறோங்க. உங்களுக்கு விடி நீட் அகாடமியில் அட்மிஷன்ஸ் கிராப் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை புக் பண்ணிக்கோங்க. Until then, this is bye from Varshini, விடி நீட் அகாடமி. Bye.